ஒருநாள் மகரிஷி பிருகு முனிவர் கோபத்தின் உச்சியில் வைகுண்டத்திற்கு வந்தார். அங்கே ஆதிசேஷத்தில் அமர்ந்திருந்த பகவான் விஷ்ணுவின் மார்பில் காலால் எட்டி உதைத்தார். அந்த மார்பில்தான் மகாலட்சுமி வாசம் செய்து வருகிறாள். இந்த அவமதிப்பால் மனம் உடைந்த மகாலட்சுமி வைகுண்டத்தை விட்டு பூலோகத்திற்கு புறப்பட்டுச் சென்று விடுகிறாள். லக்ஷ்மியின் பிரிவால் விஷ்ணுவின் மனமும் துயரத்தில் மூழ்கியது. அதே காலத்தில் தெற்கில் ஆகாசராஜன் என்ற மன்னன் ஆட்சி செய்தார். ஒருநாள் யாகத்திற்காக பூமியை தோண்டும்போது பூமி பிளந்து ஒரு பிரகாசமான தாமரை மலர் தோன்றியது. அதன் உள்ளே தெய்வீக குழந்தை ஒன்று இருந்தது. அவளுக்கு பத்மாவதி என்று பெயர் வைத்தனர். லக்ஷ்மியின் பிரிவால் துயரமடைந்த விஷ்ணு பூமிக்கு வந்து திருமலையின் மலைகளில் தங்கி தியானத்தில் அமர்ந்தார். அப்போது அவர் ஸ்ரீனிவாசராக பூலோகத்தில் வாழ்ந்தார். ஒரு பசு தினமும் அந்த எறும்பு தெப்பத்தின் மீது வந்து தன்னுடைய பாலை அர்ப்பணித்து வந்தது. அது ஒரு சாதாரண இடமல்ல, அங்கேதான் ஸ்ரீனிவாசர் தியானத்தில் இருந்தார். ஒருநாள் இதைக் கண்ட மேய்ப்பன் கோபத்தில் கோடரியை எறிந்தான். அந்த பசுவை காப்பாற்ற பகவான் முன்னால் வந்து நின்றார். கோடரி அவரது தலையில் பட்டது. அந்த காயத்தை பார்த்த நீலாதேவி தன்னுடைய தலைமுடியை வெட்டி பகவானின் காயத்தில் வைத்தாள். அவளின் தியாகத்தால் மகிழ்ந்த விஷ்ணு அவளுக்கு ஒரு பெரிய வரம் அளித்தார். கலியுகத்தில் என் தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய தலைமுடியை அர்ப்பணித்தால் அவர்களின் அகந்தையும் பாவங்களும் நீங்கும் என்று பகவான் அருளினார். பின்னர் ஸ்ரீனிவாசர் அரசகுமாரி பத்மாவதியை சந்தித்தார். அந்த சந்திப்பு பின்னர் தெய்வீக காதலாக மலர்ந்தது. ஸ்ரீனிவாசரும் பத்மாவதியும் திருமணம் செய்ய முடிவு செய்தனர். அந்த திருமணத்தை நடத்துவதற்காக செல்வத்தின் அதிபதியான குபேரனிடம் பகவான் கடன் பெற்றார். கலியுகம் முடியும் வரை அந்த கடனை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையுடன் குபேரன் அந்த கடனை வழங்கினார். இன்றும் திருப்பதி வெங்கடேச பெருமாள் பக்தர்கள் வழங்கும் காணிக்கைகளால் அந்த கடனை அடைத்து வருகிறார். அதனால்தான் இன்று வரை பக்தர்கள் தலைமுடியை காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார்கள். கலியுகத்தில் கண் கண்ட தெய்வம் திருப்பதி வெங்கடேச பெருமாள். அவரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். கோவிந்தா கோவிந்தா.